வந்திருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் பெரிய உயரத்திற்கு போக போறீங்க. அந்த உயரத்தினுடைய முதல் அடி காலேஜ் லைஃப். அதுலயும் நாட்டிலேயே முதன்மையான கல்வி நிறுவனங்கள்ல நுழையும் போது உங்களுக்கு புது கதவுகள் திறக்கும், புது சூழல் அமையும், புது அனுபவங்கள் கிடைக்கும். இது உங்களுடைய கேரியருக்கு ரொம்ப உதவியா இருக்கும். 2022 இருந்து கடந்த 3 ஆண்டுகள்ல நம்ம அரசு பள்ளி மாணவர்கள எத்தனை பேருக்கு முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள் இடம் கிடைச்சிருக்கு தெரியுமா? 977 பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு. இந்த ஆண்டு மட்டும் எவ்வளவு தெரியுமா? 901. இன்னும் பல உயர்கல்வி நிறுவனங்கள் அட்மிஷன் முடியல. அதனால இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும்னு நான் நம்புறேன். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, கடந்த 3 ஆண்டுகளா ஐஐடிக்குள்ள சிங்கிள் டிஜிட் நுழைஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம பசங்க இந்த ஆண்டு 27 பேர் நுழைய போறாங்க. அதான் டபுள் டிஜிட். குறிப்பிட்ட சில டிபார்ட்மெண்ட் இல்லாம 93 முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள்ல 50 டிபார்ட்மெண்ட்ஸ்ல 901 அரசு பள்ளி மாணவர்கள் சேர்றாங்க. இதுல 150 பேர் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள். இதனால்தான் தம்பி அன்பில் மகேஷ் அடிக்கடி சொல்றாரு, அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம்.